திமுக காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க பேரை, அவங்க பிள்ளைங்க பேரை தமிழ்ல எழுதி காட்ட சொல்லுங்க. தமிழ்ல ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லுங்க. படிக்க வராது. தமிழ இன்னைக்கு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க தமிழ வளர்க்கல, தமிழ வச்சு இவங்க வயிறு வளர்த்தாங்க. அவ்வளவுதான். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். மலேசியாவில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். உலகிற்கே இந்தியா கொடுத்த பரிசு தமிழ் அப்படின்னு சொல்லி உயர்வாக பேசி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி அவர்கள் எங்க போனாலும் தமிழ பெருமையா தானங்க பேசுறாங்க. இதுல என்ன இருக்கு? இந்தியாவோட வரலாற்றிலேயே எந்த ஒரு பிரதமரும் இப்படி தமிழ் மொழியை தூக்கி பிடிச்சதே கிடையாது. ஐநா சபையில போய் தமிழை பத்தி பேசியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்னாரு. உலக நாடுகளே வியந்து என்ன இப்படி ஒரு இது யார் சொன்னது? இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய ஒரு பிராடரான ஒரு இதுல இருந்தவங்களா? இப்படி ஒரு தமிழ் இனமா அப்படின்னு உலகத்தையே நம்மளோட தமிழ் மொழியை பத்தியும் அந்த புறநானூரை பத்தியும் தேடி படிக்க வச்சவர் நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள். பெரிய லெவல்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட 100 இதுக்கு மேல லாங்குவேஜ்க்கு மேல மொழிபெயர்த்து அதை போற இடங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாரு. எங்க பேசினாலும் தமிழ் மொழியோட பெருமையை பேசுறாரு. இந்த குழந்தைகளுக்கான இதுல பேசுறப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, உலகிலேயே தொன்மையான ஒரு மொழி தமிழ். அந்த தமிழ் மொழி இங்க இந்தியால இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்றாரு. நான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னால தமிழ் கத்துக்க முடியலையே அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போற இடங்கள் எல்லாம் எங்க போனாலும் அவர் தமிழை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. ஏன்னா உண்மையாலுமே தமிழ் அவ்வளவு தொன்மையான மொழி. நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய பக்தி இலக்கியங்கள்ல இருந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. அப்போ அவர் அதை ஏத்துக்கிறாரு. என்னோட தேசத்துல இருக்கிற அதாங்க இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது. நான் ஒரு குஜராத்தி, நான் என் குஜராத் மொழியை தான் நான் பேசுவேன், என் குஜராத்ல இருக்க பெருமையை பேசுவேன்னா அவருக்கு பேசுறதுக்கு 100 இருக்கு. ஆனா அதுதான் அதுதான் அந்த தமிழனோட இதுங்கிற மாதிரி அவர் ஒரு பாரத தேசம் இருக்கனா, இந்த தேசம் முழுக்க என்னோடது. அப்ப இந்த தேச மக்கள் இப்ப என் பிள்ளை 10 பிள்ளை அப்படின்னா என் 10 பிள்ளைக்கு என்ன பெருமை இருக்கோ நான் பேசுவேன். இந்த திமுக மாதிரி குட்டையில மீன் பிடிக்கிற, குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிற மட்டைங்க, இவங்க எல்லாம் குட்டையில விடுற மட்டைங்க, இவங்களால என்ன பண்ணுவாங்க? அவன் வடக்கன், இவன் தெக்கன், இவன் இப்படி இருக்கிறான், வடக்குல இருந்து வரான், அவன் பானிபூரி வாயன் இப்படி சொல்லி நம்ம தேசத்துக்குள்ள இருக்கவங்களே பிரிச்சு பாக்குற கூட்டம் இந்த கூட்டம். இவங்களோட அடிநாதமே பிரிவினைவாதம் தான் திமுகவுக்கு. இவங்க வேற பேசுவாங்க தமிழ் தமிழ் ஆன உணவு மொழிப்போர். இப்ப வேற கனிமொழி அக்கா, ஐயோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இந்திய துணிக்கிறாங்க, இந்தி போர்டை வச்சுட்டாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியா முழுக்க இருக்காங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில தானே போட்டிருக்கு, தமிழ்லயே போடாம ஹிந்தியில போட்டுருச்சா? கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவி ஒதுக்கி மனையில வைக்கணும். இங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இப்படி நடந்துட்டு கிடக்குது. குழந்தை பிள்ளைங்க வெளியில போக முடியல, போக்சோ வழக்குகள் 55% அதிகமாயிருக்குது. கிளவி வெளியில போக முடியல, 75 வயசு கிளவி 80 வயசு கிளவி எல்லாம் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொண்டுட்டு கிடக்குறாங்க. இந்த போன 2 வாரத்துக்கு முன்னாடி 75 வயசு பாட்டியை பிடிச்சி இழுத்து அந்த பையன் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாலும் அந்த பாட்டி பாவம் போய் அழுதுட்டு உட்காந்துருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி கேவலமா ஆட்சி நடந்துட்டு இருக்குது. மத்திய பிரதேசலயும் மணிப்பூர்ல ஏதாவது நடந்தா மெழுகுவர்த்தியை தூக்கிக்கிட்டு தெரியும் அந்த கனிமொழி அக்கா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறது எங்கன்னு பார்த்தா தமிழகத்துலதான். ஐயோ இந்த அதிமுக ஆட்சியில இப்படி நடக்குதே அப்படின்னு அப்படியே பெண்கள், தமிழக பெண்களுக்காக பொங்குனாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எத்தனை கள்ளச்சாராய மரணங்கள். முதல்ல ஒண்ணு நடந்துச்சு 23, அப்புறம் ஒண்ணு நடந்துச்சு 70, அதுக்கப்புறம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இல்லாம ஸ்பெஷல் ஐட்டமா கஞ்சா, மெத்து அப்படின்னு ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை ஊசி. ஸ்கூல் பையன் ஸ்கூலுக்கு நம்ம எல்லாம் என்ன எடுத்துட்டு போவோம்? சோத்து பொட்டல எடுத்துட்டு போவோம். இப்ப என்ன எடுத்துட்டு போறாங்க? கஞ்சா பொட்டல எடுத்துட்டு போறாங்க. கனிமொழி அக்கா எங்க போனாங்க? நாங்களா அக்கா கனிமொழி அக்கா பேசுக்கா, கனிமொழி அக்கா பேசுக்கானா, பாயிண்ட் வரட்டும் இருக்காங்க. கடைசியா இப்ப கனிமொழி அக்கா பேசிட்டாங்க. கனிமொழி அக்கா பேசிருக்காங்களா? என்னடா பேசிருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்தா இந்திய துணிக்கிறாங்க. ஐயோ ரயில்வே ஸ்டேஷன் போர்டுல இந்தி பேர் எழுதிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழக பெண்கள் எல்லாம் எப்படி பாப்பாங்க? ஏமாயே இங்க இருக்கிற பெண்கள்லாம் வெளியில போக துப்புள்ள, வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு இழுத்து போட்டு அடிக்கிறானுங்க. தாலியில இருக்க தாலி செயினை முதற்கொண்டு புடிங்கிட்டு போய் அடகு வச்சு குடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு படிக்கிற புள்ள போயிட்டு வந்துச்சுன்னா பேக்ல கஞ்சா பொட்டலை தூக்கிட்டு வருதா, போதை ஊசியை தூக்கிட்டு வருதான்னு தெரியல. பொம்பளை புள்ள ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு பீரை குடிச்சிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது. அப்படியே வெளியில வந்துச்சுன்னா பத்திரமா வீட்டுக்கு வருதான்னு தெரியல, வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கிறோம். நீ இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு போர்டுல இந்தியில எழுதிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதான்னு தமிழக பெண்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு தமிழர்களின் மாண்பை கெடுத்துக்கிட்டு இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அங்க இருந்து வரான் பானிபூரி வாயன், பீடா வாயன்னு.
நீங்க நார்த் சைடு போனா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ இந்த பீகார்ல இருந்து வரவங்க ஐயோ தமிழ்நாட்டுக்கு அனுப்ப பயமா இருக்குது, சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் உண்டு, ஆனா அங்க போனா குடிக்க கத்துக்கிறாங்க, எல்லாம் குடி பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. இதான் தமிழர்களோட பெருமையை நீ காப்பாத்துறதா? மோடி அவர்கள் என்ன பண்றாரு? உலகம் முழுக்க போய் தமிழை பரப்பிட்டு இருக்காரு. நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணி பரப்பிட்டு இருக்கிறீங்க? குடிய பரப்பிட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் குடிகாரர்கள் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க அதான் தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம். திமுக காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க பேரை, அவங்க பிள்ளைங்க பேரை தமிழ்ல எழுதி காட்ட சொல்லுங்க. அவங்க பிள்ளைங்களை கூப்பிடுங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க எல்லார் பிள்ளைகளையும் தமிழ்ல பேர் எழுத சொல்லுங்க. தமிழ்ல ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லுங்க. படிக்க வராது. தமிழை இன்னைக்கு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இந்தியா திணிக்கிறார். அவர் இந்தியா முழுக்க போய் தமிழை திணிச்சுட்டு இருக்காரு. காசி தமிழ் சங்கமத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா? அந்த முறை தமிழ் கற்கலாம். என்ன தெரியுமா கான்செப்ட்? நார்த் சைட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தி யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க, இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, உத்தரப்பிரதேசம், அதுல இருக்க எல்லா யூனிவர்சிட்டியில இருக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலயும் யூனிவர்சிட்டிலயும் 300 பசங்களை எடுத்துட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வர வச்சு தமிழ் கத்து கொடுக்குறாங்க. அங்க இங்க இருந்து தமிழ் டீச்சர்ஸ் போய் அங்க 45 நாள் தமிழ் கத்து கொடுத்துருக்காங்க, பேசிக் தமிழ். நாங்கெல்லாம் அங்க போனோம்னா அந்த பசங்களை எல்லாம் பார்த்துட்டு நமஸ்தே அப்படிங்கிறோம், வணக்கம் அக்கா அப்படிங்கிறாங்க இந்தி பசங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா முழுக்க தமிழை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதியார் இருக்கைன்னு தமிழ் இருக்கே ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. இங்க தமிழ் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க தமிழுக்கு யூனிவர்சிட்டி ஏதாவது வந்து பண்ணிருக்கீங்களா? அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல ஒன்னே ஒண்ணு வந்தது. திமுக என்ன கிழிச்சிச்சு தமிழுக்கு? ஒண்ணும் கிடையாது. வாய் வெத்து வாய் சவிடாலு, விளம்பரம் ஆடலு, போட்டோ ஷூட், இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவும் தமிழை உலகம் எங்கும், ஏன்னா உண்மையாலுமே எங்க தமிழ் பெருமையான தமிழ்ங்கிறத எங்களுக்கு போட்டுறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க தமிழை வந்து ஒரு லெவலுக்கு மேல தூக்கி பிடிக்க முடியாது. ஏன்னா இவங்களோட சித்தாந்தம் என்ன? ஈவேரா வழி வந்தவங்க. ஈவேராவுக்கு வந்து தமிழ் பிடிக்காது. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை, தமிழை பேசினா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்மளோட தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து பக்தியை பிரிக்கவே முடியாது. நீங்க எந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல இருந்து திருக்குறள்ல இருந்து எதை எடுத்தீங்கனாலும் முதல் பாடல் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடாம நம்மளோட எந்த சங்க இலக்கியங்களும் நம்மளோட இலக்கியங்கள் தொடங்காது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியமும் நம்மளோட சனாதன தர்மமும் என்னைக்குமே பின்னி பிணைஞ்சது. இங்க தமிழால் பக்தி வாழ்ந்தது, பக்தியால் தமிழ் வாழ்ந்தது. இன்னைக்கு சிவனை கும்பிடணும் அப்படின்னா அந்த தேவாரம், திருவாசகம், இதெல்லாம் திருமறை இதெல்லாம் பாடணும்னா சுத்தமான தமிழ். அந்த தமிழ் இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் மலேசியா போயிருந்தப்போ இல்லக விளக்கதுன்னு சொல்லிட்டு தேவாரம் பாடி வந்து அந்த குழந்தைங்க வந்து இது பண்றாங்க. சொல்லுங்க, இங்க ஸ்டாலின் இருக்கிற நிகழ்ச்சியில எங்கேயாவது தேவாரம் பாடு, திருவாசகம் பாடும்? என்ன பாடுவாங்க? வேணா உதயநிதி ஸ்டாலினோட வேணாம் மச்சா வேணா பாடும். இவங்களுக்காக திருக்குறள் சொல்ல தெரியுதா? பார்த்து அன்னைக்கு முதல்வர் போயிட்டு ஒரு இதுல பேசுறாரு, இளமை புகுத்தி விடுங்கிறாரு. அடுத்து நம்ம இவர் கோவை செல்லியன், இவங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அந்த சொல்ல தெரியல திருக்குறளை. நீங்க என்ன தமிழ் வளர்த்த லட்சணம்? நீங்க ஆனா உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க இதெல்லாம் பேச சொன்னா நல்லா பேசுவாங்க. திருக்குறள் பேச சொன்னா வருமா? வராது. அதனால இவங்க தமிழுக்கு செஞ்சதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இவங்க தமிழை வளர்க்கல, தமிழை வச்சு இவங்க வயிறு வளர்த்தாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையாலுமே தமிழை வளர்த்துட்டு இருக்கிறது யாருன்னா மோடி அவர்களும் பாஜக. ஏன்னா எங்களுக்கு எங்களோட இந்து தர்மம் உயர்வானது. எங்க இந்து தர்மத்தை நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தமிழையும் நாங்க உயர்த்தி தான் பிடிக்கணும். ஏன்னா நாங்க எங்க இந்து தர்மத்துக்கான உயர்வான கருத்துக்களால நாங்க எங்க இருந்து எடுக்க முடியும்? சங்க இலக்கியங்கள்ல இருந்தா எடுக்க முடியும். அப்ப தமிழை தானே நாங்க போற்ற முடியும். இங்க பாருங்க திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்து தர்மத்தை பாருங்க, புறநானூர்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, பாருங்க தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. எங்களோட தமிழை நாங்க, எங்க தமிழோட பெருமையே என்ன? இங்க இருக்கிற பக்தி இலக்கியங்கள் தானே. பக்தியோட சேர்ந்து அந்த பக்தியை இவ்வளவு ஆத்மார்த்தமா தமிழை தவிர வேற எதுல நாங்க இது பண்ண முடியும், உணர முடியும்? அப்போ இவங்களுக்கு அது பிரச்சனை. ஏன்னா இந்த மிஷினரி குரூப்புக்கு இடி விழுவோம். தமிழை நீ புகழ்த்தி ரொம்ப டீப்பான திருக்குறளுக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து தெய்வத்தை பத்தி எல்லாம் பேசிடுறாரு, மறுபிறப்பை பத்தி பேசிடுறாரு. தெய்வத்தான் ஆன முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லி இருக்கிறாருல்ல, தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தன்மை. அப்ப தெய்வம் இருக்குன்னு ஒத்துட்டு இருக்காருல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? திருவள்ளுவர் வந்து தெய்வம்னே சொல்லல, தெய்வத்தையே ஒத்துக்கல. இனி என்னன்னு உருட்ட முடியுமோ நீங்க உருட்டுங்க. ஆனா இன்னைக்கு திமுகங்கிறது வந்து வேற என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்க போனாலும் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியல, எப்படி போனாலும் கேட்ட போடுறாங்களே அப்படின்றத பாத்துட்டு இருக்கிறாங்க. பாரத பிரதமர் மோடி அவர்களோட மலேசியா விசிட் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்துல இது பண்ணிருக்கு. இங்க இந்தியால மட்டும் இல்ல, மலேசியாலயும் போய் பாருங்க, மோடி மோடி மோடின்னு அவங்களாம் இது பண்றப்போ நமக்கு வந்து அப்படியே மெய் சிலிர்த்து போகுது. இப்படி ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு பாரதத்துக்கு அவர் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவரை வந்து இப்படி உலகத்துல இருக்க அனைத்து பேரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது வந்து அது நம்ம பாரத தேசத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை.
இவங்களுக்கு எல்லாம் பாரத தேசம்ங்கிற பெருமையே கிடையாது. இவங்க எல்லாம் வந்து பிரிவினைவாதிகள். அப்ப இந்தியான்னு சொன்னாலே இவங்களுக்கு பத்திக்கிட்டு வரும். அப்ப பாரத தேசத்தோட பிரதமரை ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னா இவங்க எல்லாம் சந்தோஷப்பட போறாங்க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்கன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க. பாரத பிரதமரை புகழ்ந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றிங்க.